இல்ல இப்ப மலையாள சினிமா வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு எல்லா பக்கமுமே. இப்ப நெறைய பேர் விரும்பி பார்க்குறாங்க. 2வது இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற படமா வந்துட்டு இருக்கு. இப்ப எல்லாருமே தியேட்டருக்கு போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அ ஒரு 10த், 12த் படிக்கிறவங்க, காலேஜ் ஆமா. படிக்கிறவங்க இந்த ஏஜ் தான் தியேட்டருக்கு போயிட்டு இருக்காங்க. இப்ப மஞ்சுமல் பாய்ஸா இருக்கட்டும், பிரேமலுவா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு யூத் ஆடியன்ஸ கவர் பண்ற படம். ம். ஸோ அதனால புல் ஆஃப் இருக்குன்ட்டு எனக்கு தோணுது ஆக்சுவலா. ஓகே. இப்ப தமிழ்லயுமே வந்து இப்ப லவ் டுடே வரும்போது இவ்வளோ பேர் போய் பார்த்தோம். வேற மாதிரியான ஒரு புரியுதா? இம்பாக்ட் கிரியேட் எல்லா பண்ணுச்சு. யங்ஸ்டர்ஸுமே போய் பார்த்தோம். ம். ஸோ அதே மேஜிக்க தான் பிரேமலு கிரியேட் பண்ணுச்சு. புரியுது. ஸோ வந்து இப்ப திரும்ப வந்து அந்த மாரி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாரி படம் ஏதாச்சும் இறங்குனுச்சுன்னா, நல்ல ஒரு ஃபன்னா அந்த மாரி இறங்குனுச்சுன்னா, கண்டிப்பா தியேட்டருக்கு போவாங்க. ஸோ ஓகே. அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்ப மலையாளத்துல அதிகமா யங் ஆடியன்ஸ டார்கெட் பண்ணி படங்கள் வருதுன்றதுனால அப்படி போயிட்டு இருக்கு. இப்ப ஆவேசம் படமும் பார்த்தீங்கன்னா, ஆமா. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பசங்கள பத்தியான கதை. ஆமா. ஒரு 4 பேரு 3 பேரு அந்த ஒரு இத அத வச்சு பேஸ் பண்ணி ஒரு அடிஷனலா தான் அப்படியே ஃபகத் ஃபாசில் அந்த ஸ்டோரியில வந்து அப்படியே டேக் ஆஃப் பண்ணுவாங்க.